தலைவர் செயலாளர் சம்மேளனத்துறை உறுப்பினர்கள் கல்விக்குள்ள அரசியல்வாதிகள் அனைவருக்கும் எல்லா மனிதர்களும் சாமி சமாதானம் உண்டாவதாக கடந்த 3ஆம் தேதி பாம்பியினுடைய அந்த வேலை நிற்பாட்டப்பட்டது எங்கால் தான் என்ற ஒரு அவதூறு சொல்லப்பட்டு எனக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. அந்த வகையில் பாம்பியில் என்கின்றவுடைய எவ்வாறு இந்த யாரும் தனிப்பட்ட முறையில் நான் ஆர்ப்பாட்டது பொதுவாக சம்பந்தமாக அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. அதில் நான் தான் அந்த கந்திராத்தை இல்லாமல் செய்ததாக பல குற்றச்சாட்டுகள் கடந்த அந்த ஃபேஸ்புக்கிலும் வேறு வலைத்தளங்களிலும் பரப்பப்பட்டது. அந்த வகையில் எனக்கு அதை ஒரு பாரிய ஒரு இழிவினை ஏற்படுத்தியிருப்ப காரணத்தினால் அந்த கடிதத்தை வழங்கிவிட்டேன். பாம்பீதி என்பது இந்த கந்திராத்து மகனகம என்று சொல்கின்ற ஒரு பிரைவேட் கம்பெனி. அது ஒரு கம்பெனி, அது ஒரு அரசாங்க நிறுவனத்தில் இல்லை, ஒரு கம்பெனி, பிரைவேட் கம்பெனி. எவ்வாறு என்றால் அரசாங்கம் ராஜபக்சேனுடைய கம்பெனி, ராஜபக்ச சம்பந்தப்பட்டது லீகலாக காசு பணத்தை சம்பாதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான். அதேவாறு என்றால் அரசாங்கத்துடைய ப்ரொஜெக்டை அவர்கள் எடுத்து அதை என்ன செய்வாங்கன்னா குறிப்பிட்ட 20-30% பணத்தை அதிலிருந்து வெட்டி எடுத்துக்கொண்டு மிச்சத்தை சப்கண்டக்டன்ஸ்க்கு மற்றவங்க கொடுப்பாங்க. அதான் அந்த மகளகம். பொதுவாக அந்த கம்பெனியில் ஒரு வேலை செஞ்சால் கிட்ட வேலை செஞ்சு முடிஞ்சதுலேருந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே போகும் அந்த பணம் எடுக்கிறது. இவ்வாறான ஒரு வேலை திட்டம் ஒன்று நான் முன்னாள் பிரதி அமைச்சரோடு இருக்கின்ற பொழுது இவ்வாறான வீதி அமைக்கப்பட வேண்டும் என்று கலந்து ஆலோசித்து அதற்கான எஸ்டிமேட் எடுப்பதற்காக ஏற்கனவே இருந்த ஆடியில் இருந்த பிரதான என்ஜினியர் இசாடின் அவர்களை தொடர்பு கொண்டபோது அந்த விடயங்கள் நடைபெற்று அந்த கொந்திராத்துடைய எஸ்டிமேட் எடுக்கப்பட்டு அது வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த கொந்திராத் வந்த உடனே முன்னாள் பிரதி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் நான் அவரோட ஆஃபீஸில் இருக்கும் பொழுது ஒரு சிங்கள கண்ட்ராக்ட் ஒருவரை அழைத்து வந்திருந்தார்கள். அவரை அழைத்து அங்கு சொல்லப்பட்டது என்னை அவருடைய அறைக்குள் கூட்டிக் கொண்டு சென்றார். சொன்னால் இந்த கண்ட்ராக்டை நாங்கள் இவருக்கு கொடுக்க வேண்டும், கொடுப்பதால் எங்களுக்கு ஒரு 10% அளவு பணம் கிடைக்கும், ஆகவே இந்த கண்ட்ராக்டை அவர் கொடுப்போம். அவரால் ஏற்கனவே இந்த விடயத்தில் மிக தெளிவாக இருக்கின்றேன். இவ்வாறு பணங்கள் பெற்றுக்கொண்டு கொந்திராத்து கொடுப்பது என்பது ஹராம் என்கின்ற விடயத்தை நான் சகோதரர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அந்த கண்ட்ராக்டை இப்படி சொன்ன பொழுதும் நான் சொன்னேன், இது நடைத்துக் கொள்ளப்பட முடியாது, இது ஹராம். அப்பொழுது அந்த பணம் எதுக்கு என்று கேட்ட பொழுது எங்களுடைய கொள்கை நடத்துவதற்காக எங்களுக்கு பணம் வேண்டும், இவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் பணம் செலுத்துவதில்லை, இவ்வாறான முறையில் அந்த பணம் சம்பாதிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் அவர்களுக்கு சொன்ன அவ்வாறு என்றால் நீங்கள் இந்த கண்ட்ராக்டில் நீங்கள் ஹலாலான முறை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் அதில் கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு உங்களுடைய அந்த கொள்கை நடத்துவீங்க என்றால் கொள்கின்ற விடயத்தில் நானும் மிகவும் அதை நேசிக்கிறவர்கள். அந்த கொள்கை அந்த விஷயத்தில் மிகவும் அர்ப்பணிப்புடைய காலங்களில் சேவை செய்திருக்கிறது. அவை இந்த விடையை நல்லவர் நடக்க வேண்டும் என்பதற்காக நான் அந்த விடயத்தை ஒப்புக்கொண்டேன். அப்பொழுது சகோதரர் கேட்டார்கள், அப்படி அவர் என்றால் இந்த கண்ட்ராக்டை கொடுப்பதற்கு வேறு யாராவது கம்பெனி என்று சொல்லிவிட்டு அவர்களே சொன்னார்கள், ஹாஜியாத்தை கேட்டுப்பார்கள், அப்படி என்றால் நான் இதற்கு முழுக்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நான் செய்வேன், அப்படியா இருந்தால் அவர் அந்த ப்ராஜெக்டை எடுத்தார்கள், நான் அதை செஞ்சு அந்த வார ப்ராஃபிட்டை நான் பொழிஞ்சுக்கிட்டாரன் இதை நான் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பணத்தை அந்த மீன் மூலத்தை இருக்கணும். அந்த அடிப்படையில் நான் அந்த கண்ட்ராக்டரை காய்ச்சி போட்டு இவங்க 2 பேரும் தொடர்படுத்தி விட்டேன். அதுக்கு பிறகு அவங்க 2 பேர் தான் காய்ச்சாங்க, கொழும்புக்கு போனாங்க, அந்த விடயங்களை கண்ட்ராக்டர் சைன் பண்ணாங்க, வாங்கி 2 பேரும் பேசிக்கொண்டாங்க. அதற்கு பிற்பாடு இந்த ப்ராஜெக்டை செய்ய வேண்டிய பொறுப்பு சகோதர ஸ்கூல் அவர்களுடையது. ஆகவே அந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 2 மாதம் எலெக்ஷன் நான் அங்கே வெளியாகும் வரையும் அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பொலிட்டிக்கு எந்த விதமான காசையும் கொடுக்கல. அந்த ப்ராஜெக்டை குறிப்பாக செய்கிறது. இப்போ அந்த ப்ராஜெக்ட் நடக்கலை. அப்போ அது ஈடுபட்டு கொண்டு இருந்தது. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் அந்த அரசியல் முரண்பாடு காரணமாக வெளியே இருக்கிற பிறகு நடந்த விடயம் எங்களுடைய கண்டக்டரை அழைத்து கண்டக்ட் செய்ய சொன்னதாகவும் அதுக்கு பிற்பாடு அந்த பேசிய விடயங்கள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு நான் தான் அந்த கண்ட்ராக்டை பிளாக் பண்ணுவதாகவும்
என் மீது ஒரு பகாண்டம் சோதப்பட்டிருக்கிறது. இந்த விடத்தில் நான் தெளிவாக இருக்கின்ற எந்த வகையிலும் நான் இந்த கண்டக்டரை கூப்பிட்டு நீங்கள் செய்யக்கூடாதுன்றோ நீங்கள் இந்த விடயத்தில் ஈடுபடக்கூடாதுன்றோ அல்லாஹ்வினாலே நான் சொல்லுவேன். அது நான் மீது தெளிவாக இருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு இவ்வாறான ஒரு அபாண்டம் சுமத்தப்பட்டிருக்கும் என்று என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏனென்றால் இந்த கண்ட்ராக்ட் சம்பந்தப்பட்டது செய்ய வேண்டியது சவுத் ஹிஸ்புல்லா அவர்கள். அதுக்குரிய கண்ட்ராக்டர் எங்களுடைய அந்த கரீம் ஹாஜியுடைய மகன். ஆகவே அவர்கள் இருவரும் சம்பந்தப்பட்ட விடயத்தில் என்னை கொண்டு போய் நுழைத்து அந்த விடயத்தை எவ்வாறு கேவலப்படுகிறது என்பது எங்களை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இதை தொடர்ந்து அவர்கள் பேசியதுக்கு பிறகு அதுக்குரிய ஏதாவது கேள்வி இருக்குமென்றால் நான் கேட்டு புரிந்து கொள்கிறேன்.